வெல்கம் டு டெசாக் இன்ஸ்டியூட். நம்ம குரூப் 2க்காக ஒரு தமிழ் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிதல். இதுதான் பார்த்தோம்னா பார்க்க போறோம். இதுல இருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து பார்த்தோம்னா ரொம்ப எளிமையா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருக்க வார்த்தைகள் தான் பார்த்தோம்னா மேக்ஸிமம் டைம்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ரைட்டா, வாங்க பார்க்கலாம். பரி, குதிரை, பாரி, வள்ளல் இல்லையா? முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தவன் இல்லையா? முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தவன் இல்ல, முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாரியாண்ட மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு பரம்பு மலை அப்படின்னு பகுதி. இன்னைக்கு வந்து இதை பிரான்மலை என்று அழைக்கிறாங்க. இந்த பிரான்மலைங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு, மறந்துடக்கூடாது. அடுத்து பரி அப்படின்னா குதிரை, அதாவது பூத்தர், விரலியர், பாணர் போன்ற அனைவருக்கும் கருப்பு குதிரைகளை வழங்கியவன் யாருனாக்கா வல்வில் ஓரி கொடுத்து வந்திருக்கும். சரி, பரி குதிரை, அதாவது கருப்பு குதிரைகளை விரலியருக்கும் பூத்தருக்கும் பாணருக்கும் வழங்கியவன் யாருனாக்க திருமுடிக்காரி, அதாவது மலையமான் திருமுடிக்காரின்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்து சிலை, சிற்பம், சீலை, துணி. நம்ம காமனா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் சீலை அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து திரைச்சீலைங்கிற வார்த்தை கூட பயன்படுத்தலாம். நாடகங்கள்ல பயன்படுத்தக்கூடிய திரைச்சீலைக்கு ஓவிய எழுநி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதா சொல்றாங்க. ஓவிய எழுநி. கொல், பெற்றுக்கொள், வாங்கு அப்படிங்கிறது காமனான வேர்டு. கோல், கோல் முட்டுறது. 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம், ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் இவரை பத்தி மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணுவோம், கோல் முட்டுறோம் இல்லையா? அதுதான் சொல்லி இருந்திருப்பாங்க. புறங்கூறுதல் தமிழ்ல. நடு, ஊன்று அப்படிங்கிறது. ஊன்றுனது செடியே ஊன்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். நாடு அப்படின்னா விரும்பு, நாடு அதை நாடுலாம் சொல்லுவாங்கல்ல, அப்ப விரும்பு. நாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நாட்டை குறிக்கக்கூடிய வார்த்தையாகவும் இது இருக்கு. விதி, சட்டம். வீதி, தெரு. வீதி, தெரு. கிரி, மலை, அதாவது மலை, மலை சார்ந்த இடம் பார்த்தோன்னா உங்களுக்கு குறிஞ்சி. இந்த மலையை சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க கிரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு ஊர் பெயர்கள் இருக்கு. இப்போ குறிஞ்சியை பொறுத்த வரைக்கும் மலையும் மலையும், மலை, குன்று, கிரி இதெல்லாம் பேசுறோம்ல. அப்போ வந்து கிருஷ்ணகிரி, புவனகிரி, சதுரகிரி இந்த வார்த்தைலாம் குறிஞ்சி திணைக்குரிய பெயர்களா சொல்லுவாங்க. கிரினா மலை, கீரி அப்படின்னா கீரிப்பிள்ளை, தொடு அப்படின்னா தொடுதல், தோடு அப்படின்னா ஒரு ஆபரணம், அதாவது பார்த்தீங்கன்னா காதணி சொல்லுவாங்க இல்லையா? பணம் என்பது பணத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். பானம்ங்கிறது அம்பு, பானம், அதாவது ராமனின் பானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். அடுத்து கல் அப்படின்னா கற்கள் தான். இளமையில் கல் அப்படின்னு அவ்வையார் சொல்லியிருக்காரு. கால் என்பது மனிதனுடைய ஒரு உடல் உறுப்பு, அதான் காலுங்கிறாங்க. விடு, விடுவித்தல், விட்டு விடு, அது மாதிரி. வீடு அப்படின்னா வீடுன்னு சொல்லலாம், இதேதான் இருப்பிடம் சொல்றாங்க, உறைவிடம் சொல்லுவாங்க. கனகம்னா பொன், கனகம்னா பொன். கானகம்னாக்க காடு, கானகம்னா காடு. அடுத்து தரம் என்பது தகுதி, தரம் என்பது தகுதி. அதே மாதிரி தாரம் என்பது மனைவி இல்ல மனையாள் இல்லையா? மனையாள். தரம் நல்லா போச்சுக்கோங்க. வேற எங்க நம்ம படிச்சிருக்கோம், நல்லா யோசிச்சு பாருங்களேன். தரம், தகுதி, இடம், நிலை எங்க படிச்சிருப்போம் அப்படின்னா மன்சப்தாரி முறை படிக்கும் போது மன்சப்பான மீனிங் பார்த்திருக்கோம், அக்பர் கொண்டு வந்தது. அப்ப இந்த மன்சப்னா தரம், தகுதி, இடம், நிலை அதெல்லாம் படிச்சிருந்திருக்கோம். வரம், கடவுளே ஒரு வரம் கொடுப்பான்னு கேட்கிறோம்ல, அது வந்து அருள். வாரம் என்பது கிழமை, களம் என்பது பாத்திரம், காலம் என்பது நேரம். இதுவே எந்த களம், இந்த களம் வந்து பார்த்தோம்னா சோழர்களுடைய காலத்துல ஒரு களம் என்பது இந்த 28 கிலோன்னு பேசியிருப்பாங்க இல்லையா? ஒரு வேலி என்பது 100 களம். ரைட். சுழல், சுற்று, சுழல்தல், சுற்றுதல். சூழல் அப்படின்னா சுற்றுச்சூழல் அப்படிங்கிறாங்க. சிறு, சிறுமை. சீரு அப்படின்னா சீறுதல், பாய்தல். குடம்னா பாத்திரம், குடம். கூடம் என்றால் அரங்கம். மறி அப்படின்னா தடுத்தல். மாறினா வேறுபடுதல். மறினா இரத்தல், மாறினா மழை, மாறினா மழை. நசி அப்படின்னா குறை, குறைதல். நாசினா மூக்கு, அதாவது எகிப்து அரசனுடைய உடலை தோண்டி எடுக்கும் பொழுது அவனுடைய நாசியிலும் வயிற்றிலும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மிளகு இருந்த செய்திகளை பத்தி பேசுறாங்க. ரைட்டா? நாசி. விடு, விட்டு விடுதல். வீடு, தங்குமிடம், உறைவிடம், இல்லம் இப்படி சொல்லிக்கலாம். தழை, இலை, தாழை, தாழம்பூ. புரிஞ்சா? கொடுனா தருதல், கோடுனா நேராக வரைதல். வலினா துன்பம், வாலினா இந்திரன் மகன். இந்த இந்திரன் யாருடைய இலை, எந்த திணையோடைய தலைவன் பார்த்தோன்னா உங்களுக்கு மருத திணைக்கு இந்திரன் தான் தலைவன். இந்த இந்திரனை வேற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்க வேந்தன் என்று சொல்லுவாங்க. இது மாதிரிதான் ஒவ்வொரு திணைக்கும் இருக்கு. இப்போ எக்ஸாக்டா பார்த்தோன்னா உங்களுக்கு குறிஞ்சின்னு வச்சுக்கோங்க. குறிஞ்சியுடைய பாட்டுடை தலைவன் யாருனாக்க தமிழ் கடவுளாம் முருகன். முல்லைக்கு திருமால்,
ஆனா சில நேரங்கள்ல முல்லை திணையை பொறுத்த வரைக்கும் ஆடுகளை வந்து என்ன பண்ணுவாங்க, பட்டி போட்டு பாதுகாப்பாங்க. சரவணம்பட்டி, ஆட்டியாம்பட்டில அந்த முல்லை திணை ஊர்கள் தான். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கருப்பண்ண சாமின்னு ஒரு சாமி இருக்காரு, இல்ல கருப்பு சாமின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். ஊர்ல ஒதுக்குப்புறமா காட்டுல வச்சிருப்பாங்க. இந்த முல்லை திணையுடைய பாதுகாவலர் யாருன்னா கருப்புசாமி. கருப்புசாமி அப்படின்னா அடர்ந்த கானகத்திற்கு உரிய தலைவர் கருப்புசாமி. அப்படி இல்லைன்னா நிறைய இந்த ஒரு மாதிரி கரிய கால்களை உடையவன் கருப்புசாமி. இந்த கருப்புசாமி வணங்குறாங்க இல்லையா, கருப்புசாமிங்கிறது யாருடைய ஒரு வழிபாடு அப்படின்னா திருமாலுடைய ஒரு அவதாரம் தான் கருப்புசாமி. ரைட். சோ அப்போ மருதத்துக்கு எந்திரன், நெய்தலுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை. இதெல்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு திணைக்குரிய கடவுளுடைய பேர்ல பேசும். வலை அப்படின்னா மீன் வலை, வாழை அப்படின்னா இளம் பெண், வாழை அப்படின்னு கேட்பாங்க ஒரு மரம், வாழை மரம் பேசியிருக்கோம் இல்லையா, இதுதான். கண், விழி, கான் அப்படின்னாக்கா பார் அப்படிங்கிறது. பொலி, அழகு, போலி அப்படின்னா சாயல், ஒன்றன் மாறி இருக்கக்கூடிய சாயல். வலி என்பது காற்று, அதாவது காற்றின் திசையறிந்து களத்தை செலுத்தினான் என்று யார சொல்றாங்க, கரிகால் சோழன்னு சொல்றாங்க. ரைட். யார் சொல்றது, வெண்ணி குயத்தியார் சொல்றதாக புறநானூற்றுடைய பாடல் வரிகள் சொல்லுது. வலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் வருக அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. அப்ப வழிநந்தத்துல காற்று, வாலி பாத்திரம், மடு பொய்கை, மாடு செல்வம், விலங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இது வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு குடிநெடில் சம்பந்தப்பட்ட கூட முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுக்கான ஒர்க் ஷீட் பார்க்கலாமா? சோ அடு, ஆடு, அழி, ஆழி, வனம், வானம், பட்டு, பாட்டு, சுடு, சூடு, அரு, ஆறு, சமை, சாமை, மலை, மாலை. இதெல்லாம் தான் உங்களுடைய ஒர்க் ஷீட். ரைட்டா? ரைட். பார்க்கலாமா? அடுத்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறதுல பார்ப்போம். குறிநெடில் மாற்றத்தில் தவறான இணை காண்க. இந்த இடத்துல 2 வார்த்தைகள் கொடுத்து கேட்காம எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. இறை, ஈகை, ஈ, சிறகு, வளர்த்தல். இந்த இடத்துல பாருங்க, சீங்கிறது குறில் தான், வாங்கிறதும் குறில் தான். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. உடல், உன், ஊ, படம், பார்த்தல். அப்ப எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த இடத்துல என்ன தப்பா இருக்கு, பி தான் தப்பா இருக்கு. அடுத்து குறில் வேறுபாடு இருக்கு. கனகம், கானகம் இப்பதான் பேசணும். கனகம் என்றால் பொன், கானகம் என்றால் காடு. அடுத்து அரு, ஆறு. அருணானது அறுத்தல், வெட்டுதல். ஆறுனா நதி. ஆறுங்கிறது என்ன சொல்லுவாங்க, ஆற்றுப்படுத்துதல் சொல்ல மாட்டாங்க, எண் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எண். ரைட்டா? பழமொழி 400 சொல்லுது இல்லையா, ஆற்றுனா வேண்டுவது இல். அதான் வந்து ஒரு நல்ல படித்தவர்கள், நல்ல அறிஞர்களுக்கு எங்க வெளியூர் போனாலும் அவங்களுக்கு கட்டுசோர் கட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க பழமொழி 400. ரைட். அடுத்து குறில் நெடில் தவறான இணை. இன்பம், ஈகை, அகழ், ஆவல், உணவு, ஊதல், எறும்பு, ஐவர் வரக்கூடாது, ஏனி, இது மாதிரி எதுனாலும் வந்து. அப்ப ஆன்சர் பார்த்தோன்னா உங்களுக்கு டி. குறில் நெடில் சிலை, சீலை. சீலை என்றால் புடவை, சிலை என்றால் சிற்பம். பார்த்தோம் இல்லையா? தழை, தாழை. தழை இலை, தாழை என்ன சொல்றாங்க, மடல். சாரி, இலை மலர் வகை, தாழம்பூங்கிறதால மலர் வகை கொடுத்திருக்காங்க. ரைட். இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. விடு, வீடு. விடுனானது பிரிஞ்சு போறது, வீடுனா குடியிருக்கிறது. மலை, மாலை. மலை என்றால் குன்று, கிரி சொல்லலாம். மாலை என்பது நேரம். மனம், மானம். மனம் என்பது உள்ளம். அதுவே 3 சுழி நாம் போட்டாக்க வாசனை. மானம் என்பது பெருமை, கேடு. வலி, வாலி. வலினா காற்று, வாலினா கைப்பிடி உள்ள ஒரு பெரிய பாத்திரம். இப்பதான் பார்த்தோம் இல்லையா? மறை, மாறி, இரத்தல், மழை. விடு, வீடு. அறிக்கை விடுதல், மரவீடு. சிலை, சிலையை திரைச்சிலையால் மறைத்திருக்கிறாள். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க குறில் நெடில் சொற்களை கொடுத்துட்டு, சரி குறில் கொடுத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நெடில உருவாக்கி அதை ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பி. ரைட். ஸோ இதோட உங்களுக்கு என்ன முடியுது அப்படின்னாக்கா குறில் நெடிலாக மாற்றுதல். கண்டிப்பா உங்களுக்கு மொத்தமா 2ல இருந்து கண்டிப்பா 1 கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும், இல்லைன்னா 2 அல்லது 3 கொஸ்டின் வரும். இது எல்லாமே ரொம்ப எளிமையா இருக்கக்கூடியதுதான். புரிஞ்சா? ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கிறது. ஜஸ்ட் நீங்க ஒரு முறை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சா போதுமானது. எளிமையாக உங்களுக்கு 1 or 2 மார்க்ஸ் உங்களால ஈஸியா பெற முடியும். ரைட். தேங்க்யூப்பா.